பட்டாசுகள் பாத்தீங்க அப்படின்னோம்னா விதவிதமான கலர்ல போய் வானத்துல வெடிக்கணும், ஆறு நம்ம கீழே வெடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வாங்குவோம். ஆனா நம்ம நான் சொல்லக்கூடிய ஒரு 5 விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுடைய ஆரோக்கியம். ஸோ அந்த இடத்துல போய் வடிய முடியாம அதுக்குள்ள போய் அப்பிக்கும் அது எல்லாமே. ஸோ அந்த கலர்ஸ் போய் அங்க ஸ்டாக்னெட் ஆயிடுச்சு அப்படின்னோம்னா ஃபர்தரா வந்து சால்ட் வந்து உங்களுக்கு செடிமெண்ட் ஆகாது மட்டும் நம்ம எடுக்கிறதுனால அது நம்மளுடைய வயிற்றுக்குள்ள போறப்போ நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய நல்ல விஷயம் இது அது என்னவா மாறும்னா வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனா மாறி அது வணக்கம். தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு. எல்லாருமே சந்தோஷமா தீபாவளிக்கு தயாராயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளியை உற்சாகமா ரொம்ப ஆரோக்கியமான வகையில கொண்டாடுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். தீபாவளினாலே புத்தாடை, வண்ணமயமான பட்டாசுகள், புதுவிதமான விதவிதமான இனிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடே அமர்க்கலப்படும். ரொம்ப நிறைய பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் இந்த தீபாவளியை சந்தோஷமா கொண்டாட முடியும், ஆரோக்கியமா கொண்டாட முடியும். இதுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து கலர் கலரா பார்க்கணும். அதே மாதிரி சூஸ் பண்றோம், கலர் கலரா நமக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்றோம். அதே மாதிரி பட்டாசுகள் பாத்தீங்க அப்படின்னோம்னா விதவிதமான கலர்ல போய் வானத்துல வெடிக்கணும், ஆறு நம்ம கீழே வெடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வாங்குவோம். ஆனா நம்ம ஸ்வீட் வாங்குறப்ப மட்டும் கலர்ல தான் வாங்கணும். இன்னைக்கு வந்து ஸ்வீட்ஸ்ல வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய கலர் கலரா ஸ்வீட்ஸ் வந்திருக்கு. புதுவிதமான இப்போ வந்து ரோஸ்மேரி லட்டு, ஆறு பாதாம் லட்டு, ஆறு கிரீன் கலர் பிஸ்தா லட்டுன்னு சொல்லிட்டு அந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டார்க் கிரீன் கலர், பிங்க் கலர், இன்னும் ஜிலேபியில போடக்கூடிய அந்த ஜிலேபி கலர்ஸ், மோத்தி லட்டுன்னு சொல்லிட்டு நல்லா ஆரஞ்சு கலர் லட்டு, இந்த மாதிரி நிறைய விதவிதமான கலர்ஸ் எல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா கொஞ்சம் நம்ம இதை பத்தி நான் அவேர்னஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால நம்ம வீடுகளில் பயன்படுத்துனீங்க அப்படின்னாலும் கடையில வாங்கினீங்கனாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு 5 விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எந்த கலர்ஸா இருந்தாலும் சேர்த்துள்ளோம். எல்லா கலர்களுமே நம்மளுடைய சிறுநீரகத்தின் வழியா தான் வெளியில போகணும். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே போய் கிட்னில கிளாமருலா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த பவுமான்ஸ் கேப்சூல்ஸ் இருக்கு. அந்த கிளாமருலை தான் அதுக்குள்ள இருக்கிற சிறுநீரகத்துல ஒரு வடிகட்டி மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல போய் வடிய முடியாம அதுக்குள்ள போய் அப்பிக்கும் அது எல்லாமே. ஸோ அந்த கலர்ஸ் போய் அங்க ஸ்டாக்னெட் ஆயிடுச்சு அப்படின்னோம்னா ஃபர்தரா வந்து சால்ட் வந்து உங்களுக்கு செடிமெண்ட் ஆகாது, இந்த சால்ட் வந்து ஃபில்டர் ஆகாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கிட்னியோடைய ஹெல்த் வந்து பாதிக்க ஆரம்பிக்குது. அதனால கலர்ஸ் இல்லாத ஸ்வீட்ஸ் இந்த சமயத்துல நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுகர் ரொம்ப அச்சுறுத்தலா இருக்குது. நம்ம நேச்சுரோபதியில வந்து ஃபிராக்மெண்டடா இருக்கக்கூடிய இந்த சுகர் வந்து அதாவது ஃபிராக்மெண்டட் அப்படின்னா ஹோல்சமா இல்லாம இருக்குது. சுகர் அப்படிங்கிறது கரும்பு சார்ந்து வரக்கூடியது. வெறும் ஸ்வீட்னஸ் மட்டும் நம்ம எடுக்கிறதுனால அது நம்மளுடைய வயிற்றுக்குள்ள போறப்போ நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குது. அதனால நம்ம நேச்சுரோபதியில வந்து ஒயிட் சுகரை வந்து வைட்டமின் திருடன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால வெள்ளை சர்க்கரை இல்லாம நம்ம ஸ்வீட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் சாய்ஸ். என்னென்னலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கருப்பட்டி பயன்படுத்தலாம். தென்னங்கருப்பட்டி, பனங்கருப்பட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. கரும்பு சர்க்கரை, அந்த கரும்பு சர்க்கரையில கூட இன்னைக்கு வந்து ஹைட்ரோஸ் போட்டு அப்படியே பன்னீர்னு ஒரு கோல்டன் கலர்ல வருது, அதை தவிர்த்துக்கோங்க. சாதாரணமா நம்மளுடைய பஞ்சாமிர்தம் இதுக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, ஒரு கலர் கொஞ்சம் கருப்பா இருக்கிற ஒரு லேசான ஒரு ப்ரௌனிஷ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலப்படம் இல்லாமல் ரசாயன கலப்பில்லாத கரும்பு சர்க்கரை பெஸ்ட் ஆப்ஷன். மூணாவது விஷயம் வந்து தேன் பயன்படுத்தலாம். நாலாவது விஷயம் வந்து பேரிச்சம்பழம் பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நேச்சுரலான ஸ்வீட்னஸ், இது பயன்படுத்தலாம். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்துற அந்த பேஸ். இன்னைக்கு மேக்சிமம் ஸ்வீட்ஸ் கடையில வாங்கக்கூடிய ஸ்வீட்ஸ்ல வந்து மைதா மாவு பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி மைதா மாவு அப்படிங்கிறது ரிஃபைன்டு ஃப்ளோர். அது வந்து வயிற்றுக்குள்ள போயிட்டு ரொம்ப அதிகமான அளவுக்கு நம்மளுடைய ஸ்மால் இண்டஸ்ட்ரியில தான் போய் அப்சார்ப்ஷன் ஆகும். இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ஒரு சின்ன சின்ன பிரசல்ஸ் மாதிரி நம்மளுடைய வில்லைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் உறிஞ்சிகள் இருக்கு. அந்த குடல் உறிஞ்சிகள் வந்து நம்மளுடைய சாப்பிடக்கூடிய இந்த மைதா மாவு, அரிசி மாவு, டால்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள போறப்ப அது அப்படியே பேஸ்ட் மாதிரி உள்ள வந்து அப்பிக்கும். ஸோ அதெல்லாம் கவர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடல் உறிஞ்சிகள்னால நல்ல உணவுல உறிஞ்ச முடியாது. ஸோ இந்த மாதிரியான இந்த ஸ்டாக்னேட் பண்ணக்கூடிய அதிகமான டாக்ஸிகேட் பண்ணக்கூடிய மைதா மாவு தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு பதிலாக ஹோல்சமா பயன்படுத்தலாம். ராகி மாவு, கம்பு மாவு,
கடலை மாவு, கோதுமை மாவு, இந்த மாதிரி ஹோல்சமா இருக்கக்கூடிய மாவுகள் பயன்படுத்துறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். அந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் நம்ம போகலாம். அடுத்த விஷயம் வந்து எண்ணெய். இன்னைக்கு நிறைய பேர் ரிஃபைன்ட் எண்ணெயில பண்ணாதான் ஸ்மெல் இல்லாம இருக்கும், கடலை எண்ணெய் வாசம் அடிக்கும், கடலை எண்ணெயில பண்ணோம்னா பொங்கி வரும், தேங்காய் எண்ணெய் வாசம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து ரீஃபைண்ட் ஆயில் போறோம். உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் பத்தி நான் நிறைய வீடியோஸ் நான் பேசியிருக்கிறேன். ரீஃபைண்ட் எண்ணெய் அப்படிங்கிறதே வந்து ஹை டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தி ஹார்ட்டுக்கு வந்து கெடுதல் ஏற்படுத்தக்கூடியது. அதை விட இதுக்கு ஆட் ஆனா நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்தின எண்ணெயவே மறுபடியும் அதை சுடுவாங்க. இன்னைக்கு கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகள்ல ஒரே எண்ணெய 10-15 முறை சுடுறதுக்கு பயன்படுத்துறாங்க. இனிப்பு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காரமும் அதிலேயே போடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரே எண்ணெய மறுபடியும் திருப்பி பயன்படுத்துறப்ப, சூடுபடுத்துறப்போ அதுல இருக்கக்கூடிய ஆசிட்ஸ், அதாவது வந்து லிப்போப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனா இருக்க வேண்டியது, ஹார்ட்டுக்கு நல்லது பண்ணக்கூடியது, அது என்னவா மாறும்னா வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனா மாறி அது பாய்சனாக மாறும். ஸோ இதுதான் மேஜர் ரீசன் ஃபார் கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால், டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ், இது எல்லாமே வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப அச்சுறுத்தல். நம்ம ரத்த குழாயில் போய் படிமானங்களா ஏற்பட்டு பிளாக்ஸ் ஏற்படுத்தும். இதனால ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் அட்டாக் வருது. நிறைய பாடிஸ்ல வந்து ஒவ்வொரு ரத்த குழாயில போய் அடைச்சிக்கிறதுனால கால் வலி, கொடைச்சல், வெரிகோஸ் வெயின்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இது ஆதாரமா இருக்கு. அதனால ரீஃபைண்ட் எண்ணெய், அதுவும் எஸ்பெஷலி கடைகள் அதுதான் பயன்படுத்துறாங்க. அதனால முடிஞ்ச அளவு இதை தவிர்த்துட்டு அதுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸா ஹோல்சமா இருக்கக்கூடிய எண்ணெய்கள், கடல் எண்ணெய் பயன்படுத்துங்க, தேங்காய் எண்ணெய் புகை வராம நீங்க மிதமான சூட்ல பயன்படுத்தினா ஓரளவுக்கு ஓகே. கூடவே வந்து கொஞ்சம் நம்ம வனஸ்பதிக்கு பதிலா நெய் பயன்படுத்துறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நெய் வந்து இன்னைக்கு நிறைய பேர் கொலஸ்ட்ரால் நம்ம பயந்துக்கிறோம். நல்ல நாட்டு மாட்டு நெய் கையில சிலுப்பி கிடைச்சது அப்படின்னா பெஸ்ட் மருந்து அது. அதனால நீங்க அந்த நெய் பயன்படுத்தலாம். அல்லது இதெல்லாம் இல்லாம நல்லா வந்து இனிப்பு கொலக்கட்டை, சுக்குடியா, அந்த மாதிரி சில ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து நாங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் அப்லோட் பண்றேன். அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது அடுத்த ஆப்ஷன். அடுத்த 5வது மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு எல்லாம் தீபாவளிக்கு நிறைய பேர் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதலையே தீபாவளி பலகாரம் பண்ணி நிறைய கடைகளை வந்து போட்டு வச்சிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல வந்து இந்த பலகாரம் எல்லாம் என்ன ஆகும்னா ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதைய தவிர்க்கிறதுக்காக பல நாட்கள் நம்ம அதாவது பலகாரங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ரீசனுக்காக அந்த இதுல வந்து சல்பர் டேப்லெட் வைக்கிறாங்க. இந்த சல்பர் என்ன பண்ணும்னா அந்த ஃபங்கஸை வரவிடாது. அப்போ இந்த சல்பரோடைய எஃபெக்ட் என்ன ஆகும், ஃபங்கஸை வரவிடாது, ஆனா அந்த பலகாரத்துல சல்பரோட எஃபெக்ட் இருக்கும். அப்போ அந்த சல்பரோடைய அந்த கெமிக்கல் வாடை நம்மளுக்கு உள்ள போச்சு அப்படின்னா, அந்த காம்பவுண்ட் உள்ள போகிறப்போ நம்ம வயிற்றுல அல்சர், இன்னும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு ஆதாரமா இருக்கு. அதனால என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கடைகள்ல வாங்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டுல எல்லாரும் ஜாலியா சேர்ந்து சமைச்சு பழகுங்க. நிறைய இப்ப யூடியூப்ல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்லா வருதோ அல்லது கொஞ்சம் சுவை குறைவா இருந்தாலும் சரி, பட் ஆரோக்கியமா நம்ம சமைக்கலாம். அதனால இந்த 5 விஷயங்களையும் மனசுல வச்சுட்டு நீங்க ஆரோக்கியமான முறையில இந்த தீபாவளி கொண்டாடுங்க. அடுத்த மிக முக்கியமான விஷயம், எப்படி சாப்பிடணுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஸ்வீட் சாப்பிட்டாலும், அதுவும் நீங்க ஆரோக்கியமான வகையில சாப்பிட்டாலும் அது வந்து ஒரு ஹை எனர்ஜி ஃபுட்டு தான். அதனால என்ன பண்ணுங்க, அளவா சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சுக்கிறது, அல்லது ஒருவேளை அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த நேரம் வந்து லிமிட்டெடா ஃபுட்டு சாப்பிடுறது, அல்லது ஒருவேளை இது முடிச்சது உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இதோட எல்லாத்தோடைய டாப் நாட்டா சஷ்டி விரதம் இருக்கிறது. ஒரு 6 நாளைக்கு வந்து அடுத்தது சஷ்டி விரதம் வரும். அப்படி சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்க பாடியை பியூரிஃபை பண்ண முடியும். எப்படி சஷ்டி விரதம் இருக்கலாம், இதன் மூலமா எப்படி நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கறதையும் அந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு முழு பலனை பெறுங்க. ஸ்வீட்ஸை வாங்குறப்போ நான் சொன்ன விஷயத்துல கவனிச்சு ஆரோக்கியமான தீபாவளியை கொண்டாடுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.